நான் இன்னும் 2000 ரூபா கொடுப்பேன், அந்த அரசோட 3000 ரூபா கொடுப்பேன்னு சொல்லிட்டு நீ வந்து சாக்கு போக்கு சொன்னா என்ன அர்த்தம்? 62,000 கோடி நீங்க கடன் கட்டிக்கிட்டு இருக்கீங்க, வட்டி கட்டிட்டு இருக்கீங்க மாசத்துக்கு. 62,000 கோடி உங்களுடைய வருவாய் அத்தனையும் நீங்க கடனுக்கே போயிட்டு இருக்கு. அரசு ஊழியருக்கு சம்பளம் போயிட்டு இருக்கு. இப்படி பாத்தீங்கன்னா அந்த அரசு ஊழியர்கள் திருப்தி இல்லாம போராட்டத்துக்கு வர்றாங்க. குடிச்சு இறந்தவனுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குது. இப்படி ஒரு கேடு கட்ட அரசு இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. ஆனவருக்கு லேப்டாப் கொடுத்தான், அதனுடைய மதிப்பு 50,000. இப்போ வந்து வழங்க போறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. எப்ப கண்கண்டம் சூரிய சமாஸ்திரம் பண்றதுக்கு எலெக்ஷனே வரப்போகுது. இது வந்து ஓட்டு பொறிக்கிறதுக்கு பேரு. நீங்க என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தீங்க? எங்க பூச்சலால் கேட்கிறாருல, எடப்பாடி கேட்கிறாருல, வா வெள்ளை இருக்கு வெளியிடு, என்னோட 1 to 1 வாக்குவாதத்துக்கு வா, நான் ரெடி டிபேட்னு சொல்றாருல, நீ வரணும்ல. இப்படி அதிகாரத்தினுடைய 32 வருஷ ஆட்சியிலே அதிகாரத்தை ருசி பார்த்துட்டு இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணா செங்கோட்டையெல்லாம் மனுஷனாவே கன்சிடர் பண்ண மாட்டான். அதனால விஜய்க்கெல்லாம் அதிமுகவை பேசுவதற்கு தகுதியே கிடையாது. இது வந்து ஒரு ஆலமரம். விஜய் வந்து ஃபர்ஸ்ட் வந்து விஜய் வெளியேறிக்கிட்டு சொல்லுங்க. அவருக்கு வந்து இது வரைக்கும் முறையா சட்ட ரீதியாக எவ்வளவு உறுப்பு சேர்ந்திருக்காங்க? ஏங்க ஒரு அரசியல் நடிகர் எப்பவுமே தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு பாவக்கேடு. அரசியல் நகர்வு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் செந்தில்வேல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பொங்கல் வரப்போகுது. இன்னுமே வந்து திமுக பொங்கல் தொகுப்பு அப்படின்ற ஒரு விஷயமே அறிவிக்காம இருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து சார்? அதாவது பார்த்தீங்கன்னா 4.5 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு முறை ஒரு முளை கரும்பு வெள்ளம், ஒழுகின வெள்ளம், தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெள்ள ஆலைகள்லாம் இருக்குது, முதலாளிகளாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் டெண்டர் எடுக்காமல் ஏதோ ஒரு நார்த் இந்தியன்ட்ட விட்டு தமிழர்களுடைய தொன்மையை, தமிழருடைய ஒரு பழமையான பண்டிகையை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒழுகிற வெள்ளத்தை கொடுத்து மக்களை வந்து பொங்கல் வைக்க சொன்னார். அதுக்கப்புறமா அவர் பெருசாக வந்து மக்களை திருப்திப்படுத்துகிற அளவுக்கு ஒரு வந்து பொங்கல் தொகை வழங்கின மாதிரி தெரியலை. இதுக்கு முன்னாடி வந்து எடப்பாடியார் வந்து கடைசி தன்னுடைய ஆட்சி 2021 21 பொங்கல் கொண்டாட போது 2,500 ரூபா வந்து ரொக்கமாக பணமும் பெரிய ஒரு முழு கரும்பு பொங்கல் வைக்கிறதுக்கு அத்தனை தேவையான பொருள்களையும் கொடுத்தாரு. மக்கள் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி வெள்ளத்தில் அந்த எடப்பாடியார் ஆட்சியினுடைய கடைசி காலகட்டத்தில் அந்த ஆட்சியை வந்து ஒரு பொங்கல் மாதிரி வந்து மகிழ்ச்சியாக அந்த பொங்கலை கொண்டாடினாங்க. அப்போ முதலமைச்சருடைய தங்கை மரியாதைக்குரிய கனிமொழி ஊராக போய் டெரா அடித்தாங்க. எப்படி அடித்தாங்கன்னா, எங்கள் அண்ணன் வந்து 5,000 ரூபா கொடுக்க சொல்கிறாரு மு.க. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர், ஆனால் வந்து இந்த கவர்மெண்ட் 2,500 ரூபா தான் கொடுக்குது, மக்களை வஞ்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊராக போய் தண்டரா அடித்து அந்த அம்மா பிரச்சாரம் பண்ணிச்சு. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அவங்க ஆட்சி அதிகாரத்தில் 4.5 வருஷமாக இருந்துட்டாங்க. இப்போ கூட வந்து எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கி கேட்குறாரு அதே கேள்வியை. நாங்கள் வந்து அன்றைக்கி அவ்வளவு பெரிய கொரோனா பிரச்சனை, அவ்வளோ பெரிய பிரச்சனையிலையும் மக்கள் வந்து மனம் குளிரணும்னு சொல்லிட்டு நாங்கள் 2,500 ரூபா ரொக்கமாக வந்து கொடுத்தோம், பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான அனைத்து பொருள்களும் கொடுத்தோம். அன்னைக்கு எங்களை 5,000 ரூபா கொடுக்க சொன்னீங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த அசாதார சூழ்நிலை இல்லை, இன்றைக்கி கொரோனா கிடையாது, நல்லா தான் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் 4 லட்சம் கோடி கடன் வாங்கி மொத்தம் 10 லட்சம் கோடியை தமிழ்நாடு மாநிலத்தை நம்பர் 1 மாநிலம் ஆக்கியிருக்கீங்க. அதனால அந்த நீங்கள் கொடுக்கலாமே, 5,000 ரூபா கொடுக்கலாமே, ஏன் கொடுக்க மாட்டேங்குன்னு கேள்வி கேட்கிறாரு. இன்னைக்கு வரும் பதில் கிடையாது. ஆனா ஒரு புறம் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அதிமுக வந்து 2,500 ரூபாய் எப்படி கொடுத்தாங்களோ அதை விட 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா 3,000 ரூபாய் வந்து பொங்கல் தொகுப்பு கொடுக்குறாங்க. வாக்கு சுத்த வேணும்ல. நீங்க தான் சொன்னீங்க, அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது என்ன சொன்னீங்க? 5,000 ரூபாய் கொடுக்க சொன்னாரு. நீங்க 4.5 வருஷம் ஆச்சு, நாங்க மறு வருஷமே கேட்கல. 4.5 வருஷம் கழிச்சு ஆட்சி முடிகிற தருவையில 5,000 ரூபாய் கொடுன்னு சொல்றான். உனக்கு கொடுக்க வக்கற்ற ஆட்சியா தானே இருக்க, கடன்கார ஆட்சியா தானே இருக்க, கடன்கார மாநிலமா தானே இருக்கு, கடன்கார தமிழர்கள் ஆக்கிட்டில. இங்க உள்ள மக்களை எல்லாம் நீ வந்து தலையில ஒருத்தர் தலையில 3 லட்சம் கோடி 3 லட்சம் ரூபாய் கடன்காரன் ஆக்கி அத்தனை பேரையும் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு எனக்கு தெரியல. எல்லாரும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு கடன்காரர்கள். எல்லாருக்கும் இந்த அரசு மேல உள்ள 10 லட்சம் கோடி கிடைக்கு, எல்லாருக்கும் அது பொறுப்பு இருக்கு, அத்தனை பேருக்கு லைபிலிட்டி. அதனால அத்தனை பேரையும் நீ கடன்கார ஆக்கிட்டு நான் இன்னும் 2,500 ரூபா கொடுப்பேன், அந்த அரசோட 3,000 ரூபா கொடுப்பேன்னு சொல்லிட்டு நீ வந்து சாக்கு போக்கு சொன்னா என்ன அர்த்தம்? இல்ல திமுக வந்து கடன் ஆக்கிட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனா திமுக என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக ஆட்சி காலகட்டத்துல வாங்கி வச்ச கடனுக்கு தான் நாங்க வட்டி கட்டுறோமே தவிர்த்து நாங்க வந்து கடன் எல்லாம் வாங்கல. நாங்க வாங்கினது வந்து முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க முடியுமா? 1952 பொது தேர்தல் ஆரம்பிச்சு காங்கிரஸ் கட்சி, அதுக்கடுத்து வந்து சுதந்திரா கட்சி, அதுக்கடுத்து அண்ணாதுரை தலைமையிலான திமுக,
கருணாநிதி தலைமையிலான திமுக, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி, புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி, இப்படி மாறி மாறி தமிழ்நாட்டில் பல்வேறு முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் ஆண்டாங்க. இவங்கெல்லாம் 1952 2021 வரைக்கும் தமிழ்நாடு அரசு வாங்கின கடன் வெறும் 4 லட்சம் கோடி. இன்னைக்கு இந்த 4.5 வருஷத்துல 4 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 1.5 லட்சம் கோடி வந்து இந்த அரசு கடன் வாங்கியிருக்கு. 50 வருஷம் எங்க, கிட்டத்தட்ட 52 வருஷம் எங்க. அந்த 50 வருஷத்துல இடையில வந்து திமுக ஆட்சி பண்ணிருக்காங்க இல்லையா? இல்ல, நான் அந்த ஆட்சிலாம் சேர்த்து வாங்கின கடனை இவங்க மொத்தமா வாங்கியிருக்காங்க. நாங்க அதைத்தான் சொல்றோம். இன்றைக்கு நீங்க வாங்கின கடனை சேர்த்து 62,000 கோடி நீங்க கடன் கட்டிக்கிட்டு இருக்கீங்க, வட்டி கட்டிட்டு இருக்கீங்க மாசத்துக்கு. 62,000 கோடி உங்களுடைய வருவாய் அத்தனையும் நீங்க கடனுக்கே போயிட்டு இருக்கு. அரசு ஊழியருக்கு சம்பளம் போயிட்டு இருக்கு. இப்படி பாத்தீங்கன்னா அந்த அரசு ஊழியர்கள் திருப்தி இல்லாம போராட்டத்துக்கு வர்றாங்க. அவங்கள்ட்ட ஒரு போலி வாக்குறுதியை கொடுத்துட்டீங்க. நாங்க வந்தா கண்டிப்பா அரசு ஊழியருக்கு பழைய ஓய்வு நிறைவேற்றும் சொன்னீங்களா இல்லையா? தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா? தொகுப்பூதிய ஆசிரியர்கள் நாங்க பணி நிரந்தரம் சொன்னீங்களா இல்லையா? செவிலியர்களை நிரந்தரம் சொன்னீங்களா இல்லையா? ஏன் வந்து இவங்களுக்கெல்லாம் போலி வாக்குறுதி கொடுக்குறீங்க? இன்னைக்கு அவங்க எல்லாம் ரோட்ல இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பக்கற்ற அரசு நடத்துறதுக்கே திமுக அரசு வந்து நாங்க சொல்லாத சில விஷயங்களுமே வந்து பண்ணிருக்கோம். இந்த வந்து பள்ளிகள்ல வந்து இந்த காலை உணவு திட்டம் இதெல்லாம் நாங்க சொல்லவே இல்லை, ஆனா எக்ஸ்ட்ராவே தான் நாங்க பண்ணிருக்கோம். யாராவது கேட்டோமா காலை உணவு திட்டம் உங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு? யாராவது தமிழ்நாட்டு மக்கள் நாங்கெல்லாம் பிச்சை எடுக்கிறோம், கையேந்திரம், எங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அதனால காலை உணவு திட்டம் தேவைன்னு நான் உங்கள்ட்ட கேட்டோமா? 52 லட்சம் அதிமுக ஆட்சி முடியும் போது 52 லட்சம் மாணவர்கள் அதிமுக ஆட்சி முடியும் தருவாயில் நாங்க ஆட்சியை விட்டு போகும்போது பள்ளி கல்வித்துறையில 52 லட்சம் மாணவர்கள் பயின்றாங்க. இன்னைக்கு என்ன 10 லட்சம் பேர் கூட 42 லட்சம் ஆயிடுச்சு. அத வந்து வக்கற்ற அரசா இருக்கு. பள்ளிக்கூடத்துடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்கு வழி இல்லை. ஒரு பள்ளி சுவர் இடிஞ்சு விழு திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு மாணவனே உயிர் போறான். அந்த மாணவருக்கு வெறும் 3 லட்சம் ரூபாய் கொடுக்குது இந்த கவர்மெண்ட். போய் வந்து மரக்காணத்துலையும் நம்ம கள்ளக்குறிச்சிலையும் குடிச்சு இறந்தவனுக்கு 10 லட்சம் ரூபா கொடுக்குது. இப்படி ஒரு கேடுகட்ட அரசு இந்த உலகத்திலே பார்க்க முடியாது, இந்த நாட்டில் எங்கேயுமே கிடையாது. குடிச்சு இறங்குறவனுக்கு 10 லட்சம் ரூபாயும் தன்னுடைய கவனக்குறைவால் தன்னுடைய நிர்வாக திறமையால் ஒரு பள்ளி சுவர் இடிஞ்சு ஒரு மாணவர் ஒரு பாலகன் இந்த எதிர்காலத்தை திரும்பக்கூடிய மாணவனுடைய உயிர் போது அவங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. இப்படி ஒரு மோசமான அரசு இங்கே ஆண்டுகிட்டு இருக்கு. இங்கே வந்து உண்மையா வாழ்றவங்களுக்கு இங்கே நியாயமா வாழ்றவங்களுக்கு வந்து நீதியா வாழ்றவங்களுக்கு நியாயமே கிடைக்காது. யாராரு அராஜகம் பண்றாங்களோ, யாராரு வந்து ஜாதிய கொலை படுகொலைக்கு உடனே கூப்பிட்டு பிரச்சனை பண்றதுக்கு ஒரு அமைச்சர் போய் 10 லட்சம் கொடுக்குறாரு. திருநெல்வேலியில ஜாதிய கொலை போராட்டம் நடந்தா அங்கே ஒரு 10 லட்சம் கொடுக்காரு. ஆனா ஒரு அப்பாவி குரலற்றவர்கள் கேட்க நாதி இல்லாத செத்தா 3 லட்சம் ரூபா கொடுக்குறாரு. அதுவும் வந்து போராடித்தான் அந்த அமௌண்ட் கிடைக்குது. இப்படி ஒரு மோசமான ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆட்சி அகலணும். இதெல்லாம் மக்களுடைய கோரிக்கை. ஏன் நீங்க மதுவை ஒழிக்கல அப்படின்னு கேட்டா, அந்த மதுவை வந்து கொண்டு வந்தது நாங்க இல்ல, இந்த மாதிரி அதிமுக காலத்துலதான் அது கொண்டு வந்தது. எம்ஜிஆர் அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க, ஜெயலலிதா அவர்கள் தான் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு உங்க மீது வந்து குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதுங்க அது தவறான தகவல். மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள்லாம் வந்து 1967 அண்ணாதுரை இருக்கும்போதே பூரண மதுவிற்கு ஒரு தேர்தல் வாக்குறுதி கொண்டு வந்தாங்க. அண்ணா வந்து வந்தவொடனே இந்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றினார். பூரண மதுவை கொண்டாந்து அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு முதலமைச்சர் பதவியை வந்து அலங்கரித்த கருணாநிதி அவர்கள் தன்னுடைய கஜனாவை நிரப்புவதற்கு தமிழ்நாடு முழுவதும் கள்ளுக்கடை சாராயக்கடையை முதல்ல டெண்டர் கொடுத்தது யாரு? 1970 69 ஆட்சிக்கு அண்ணா இறந்து போயிறாரு. அப்போ அதுக்கு ஆட்சிக்கு வந்தால் கருணாநிதி தான் முதல்ல அறிமுகப்படுத்துறாரு சாராயக்கடையும் கள்ளுக்கடையும். அதுக்கப்புறம் தான் 77 ஆட்சிக்கு வந்த எம்ஜிஆர் அதை கன்னியூ பண்ணாரு. எம்ஜிஆர் அதை வந்து தடை பண்ணி பார்த்தாரு. ஆனா மக்கள்கிட்ட இருந்து அதிக எதிர்ப்பு வரவே மீண்டும் கொண்டு வரக்கூடிய சூழல். அதை விட இதுதான் வந்து மக்களை கொஞ்சம் ஆமாமா. நாங்க என்ன பண்ணா, நாங்க வந்து தனியார் முதலாளிகள், பெரிய குட்டி குபேர்கள், வட்டிக்கடை வேந்தர்கள், கோட்டை கொத்தலுக்கு சொந்தக்காரர்கள், இப்படி முதலாளிகள் கையில் இருந்த வந்த சாராய வியாபாரத்தை அரசுரிமையாக்கி அரசு கஜனாவில் பணத்தை சேர்த்தான். இங்க ஒரு கோடம்பாக்கத்துல ஒரு ஒயின் ஷாப் இருக்குன்னா, இல்ல கோடம்பாக்கத்துல ஒரு ஒயின் ஷாப் இருக்குன்னா அங்கே அந்த ஏரியாவில் உள்ள தாதாவும் முதலாளிகளும் சேர்ந்து சிண்டிகேட் அமைச்சு அவங்க சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி தாதாக்களும் பெரும் முதலாளிகளும் சம்பாதிச்சுக்கிட்டு பணத்தை நாங்க அரசு கஜனாவில் ஒன்று சேர்த்தோம்.
கிட்டத்தட்ட 13 லட்சம் பேருக்கு அரசு ஊழியராக்குனா நாங்க அந்த சாதனையை தான் படைச்சோம். மீண்டும் மக்களுடைய கோரிக்கையை ஏற்று 2016 நாங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம். நாங்க ஆட்சிக்கு வந்தா மீண்டும் படிப்படியாக வருஷத்துக்கு 500 கடை நாங்க குறைப்போம் சொன்னோம். அதே மாதிரி எங்கள் ஆட்சி வரைக்கும் படிப்படியா 500 கடைகள் நாங்க குறைச்சோம். ஆனால் அதற்கு பின்னாடி 2021 ஆட்சிக்கு வந்த திமுக என்ன பண்ணுச்சு? 2500 சட்டவிரோத பார்களை தமிழ்நாடுக்குள்ள திறந்துச்சு. அதாவது கடைகள் ஒரு 5000 இருக்குன்னா 2500 பாதிக்கு பாதி. இது முற்றிலுமா குறைக்கிறது தான் வந்து நல்லது. இது வந்து நல்லது கிடையாது. இதனால பல குடும்பங்கள் சீரழிது அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லாம திமுகவுடைய ஆட்சி காலத்துல அதிக குற்றங்கள் நடக்கிறதே இந்த மது கடைகள் தான் அப்படின்னு நீங்களும் பேசுறீங்க. அப்ப உங்க குறைக்கிறது இல்ல சட்டவிரோத மதுபார் 2500 பாட்டிலுக்கு 10 ரூபா தனி இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒரு அமைச்சர் முழு பூசை சோறு மறைக்காரு. காலத்திலயும் வாங்கப்பட்டதா குற்றச்சாட்டு இல்ல. அது போய் சொல்றாங்க. அவங்களுக்கு போய் பேசுறா கை வந்த கலை. ஏன்னா நாங்க வந்து ஒரு நேர்மையான நிர்வாகத்தை கொடுத்தோம். இந்த மாதிரி எப்பாவது அதிமுக ஆட்சியில பாத்திரத்துக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா எங்கேயாவது கொஸ்டின் வந்துச்சா? யாராவது போராட்டம் பண்ணாங்களா? எங்கேயாவது இருந்தது புதுசா ஒண்ணு நாங்க கொண்டு வரல. ஆல்ரெடி இவங்க போய் சொல்றாங்க. இவங்களுக்கு வேலையே அதுதான். இவங்களுக்கு என்ன இன்னைக்கு நாட்டுல இவங்க என்ன நடக்குது? எல்லாமே பொய் நடக்கிறது. அத்தனையும் பொய். நீங்க பாட்டிலுக்கு 10 ரூபாயை வந்து வாங்குறாங்க 4 வருஷமா. பல கோடிகள் ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் முதலமைச்சர் குடும்பத்துக்கு போகுது. இதை சுட்டி காட்டினா சமூக ஆளுநர் போட்டு அடிக்கிறது, ஜெயிலுக்கு அனுப்புறது, கேஸ் போடுறது இது நடந்துகிட்டு இருக்கு. அதனால சொல்லவே பயப்படுறாங்க. ஏங்க அதிமுக ஆட்சியில நாங்க குறிப்பிட்டு சொல்லலாம். நாங்க வந்து தமிழ்நாடு முழுவதும் 5550 ஏரியை தூர்வாரணும் குடிமராமத்து திட்டத்துல. அதுக்கு 1500 ரூபாய் பணம் ஒதுக்கணும். அதனால இன்னைக்கு வந்து நீர்வளம் உயர்ந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் விவசாயிகள் எடப்பாடியை புகழ்றாங்க. நாங்கள் 2000 மினி கிளிக்கு வந்து நாங்கள் உருவாக்கினோம். அதனால் மக்கள் பயன்பட்டுருச்சு. நாங்கள் வந்து லேப்டாப் கொடுத்தோம், நாங்கள் சைக்கிள் கொடுத்தோம், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாணவர்களுக்கு வந்து ஆல் பாஸ் பண்ணோம் கொரோனா காலத்தில். இப்படி எங்கள் திட்டங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி எடப்பாடியார் செஞ்ச திட்டங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அம்மா செஞ்ச திட்டங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி கருணாநிதி செஞ்ச திட்டங்களையும் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் செஞ்ச திட்டங்களையும் என்ன நீங்க சொல்லுவீங்க? காலை உணவு கூட பெரிய சாதனையா இருக்க? இல்லங்க, காமராஜர் கொண்டு வந்த மதிய திட்டத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அது வெகுஜன திட்டமா மாத்தினாரு. அனைத்து மக்களும் பங்கெடுக்கக்கூடிய சத்துணவு திட்டமா மாத்தினாரு. அன்னைக்கு சத்துணவுடைய தேவை இருந்துச்சு. எல்லாரும் போய் சாப்பிட்டோம், எல்லாரும் படிச்சோம், எல்லாரும் கலெக்டர் ஆனோம், எல்லாரும் அன்னைக்கு வந்து ஒரு தேவை இருந்துச்சு. எல்லாரும் அரசு ஊழியரானோம், எல்லாரும் வெளிநாட்டுக்கு படிக்க போனோம். ஒரு பெரிய கல்வி புரட்சியா அந்த சத்துணவு எம்ஜிஆர் ஏற்படுத்தினாரு. நீ இன்னைக்கு என்ன புரட்சி ஏற்படுத்தின? நாங்க கொண்டு வந்த திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு காலையில ஒரு டிஃபனை போட்டுட்டு நீங்க வந்து ஒரு 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 1000 கோடி அதை ஒதுக்கிட்டு 5000 கோடிக்கு விளம்பரம் பண்றீங்க. என்ன அநியாயம்? 1000 கோடி அந்த திட்டத்துக்கு ஒதுக்கிட்டு அதுக்கு விளம்பரம் 5000 கோடி. உங்களுடன் ஸ்டாலின், மக்களுடன் ஸ்டாலின், எங்களுடன் ஸ்டாலின். எங்களுடன் முதல்வன் வையி, உங்களுடன் முதல்வன் வையி. எதுக்கு உன் பேரை அதுக்கு விளம்பரம்? அதுக்கு ஒரு 1000 கோடி ஒதுக்கிட்டு அதுக்கு 5000 கோடி விளம்பரம். இப்படி ஒரு மோசமான விளம்பரமான ஆட்சியில் தமிழ்நாடு நடந்துகிட்டு இருக்கு. இல்ல இப்ப இவங்களுமே வந்து சொல்றாங்க இந்த மாதிரி வந்து படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு வந்து மாதந்தோறும் 1000 ரூபாய் நாங்க வந்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம இலவச பயணம் வந்து நாங்க அறிவிச்சிருக்கோம். இது போல் மகளிர் உரிமை தொகை வந்து கொடுக்குறோம். இந்த விஷயங்கள்லாம் நாங்க கொண்டு வந்திருக்கோம். இதனால நிறைய பெண்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க, நிறைய மாணவர்கள் பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. 1000 ரூபாய் வந்து 2 வருஷம் கொடுக்கவே இல்லை, 27 மாசம் கொடுக்கல. அப்போ ஒவ்வொரு தமிழ்நாட்டு மகளிர் உரிமைத்துறை பெறுகின்ற மகளிருக்கு இந்த அரசு 27,000 ரூபாய் கடன்கார அரசா இருக்கு. இவங்க 1000 ரூபாய் இப்போ 2 வருஷம் கொடுத்துருக்காங்க, ஒரு 20,000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணோம்? ஒரு மகளிருக்கு ஒரு வீட்டில் கல்யாணம் ஆனதுன்னா தாலிக்கு தங்கம் கொடுத்தோம், அதனுடைய மதிப்பு 1 லட்சம். ஒரு மாணவருக்கு லேப்டாப் கொடுத்தோம், அதனுடைய மதிப்பு 50,000. இப்போ வந்து வழங்க போறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. எப்ப கண்கண்டம் சூரிய சமஸ்காரம் பண்றதுக்கு எலெக்ஷனே வரப்போகுது. இது வந்து ஓட்டு பொறிக்கிறதுக்கு பேரு. வாக்கு வாங்குறதுக்கு மாணவர்களை ஏமாத்துறதுக்கு 4 வருஷமா கொடுக்காரு. ஓட்டு பொறுக்கிறதுக்காக கொடுக்காங்க. ஓட்டு பொறிக்கின்னு சொல்லுவோம்ல, தெரு பொறிக்கி மாதிரி இது ஓட்டு பொறிக்கி. ஓட்டை வாங்குறதுக்கு நாங்க வந்து தர்றோம்னு சொல்லியிருக்காங்க. அது தந்தா மட்டும் தான் நிச்சயம். இது கூட அது எலெக்ஷனை வந்து மீன் பண்ணி தேர்தலில் வாக்கை வந்து அறுவடை பண்ணலாம். மாணவர் சமுதாயங்கள்லாம் கோபமா இருக்கு. ஆல்ரெடி எடப்பாடியார் மிகப்பெரிய பேர் எடுத்துட்டாரு. ஆல்பாஸ் நாயகன் மாணவர் நெஞ்சில கூடியிருக்காரு. அதனால அந்த மாணவர்களை எப்படி நம்ம டைவர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அது வந்து எலெக்ஷன் எப்ப அறிவிக்க போறாங்க? ஒரு 4 வருஷம் அழுத்தம் கொடுக்காம 5வது வருஷம் கொடுக்கும்போது மட்டும் வந்து தேர்தலுக்காக கொடுக்குறாரு அப்படி இல்லங்க. 4.5 வருஷமா ஒரு திட்டத்தை வந்து நீங்க வந்து இருட்டி பண்ணிட்டு கண்துரைப்பா இன்னைக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அப்ப நாங்க சொல்லாம என்ன பண்ணுவோம்? ஏன்னாங்க நாங்க கொடுத்தது தாலிக்கு தங்கம். ஒரு ஏழை தாய்மாருடைய திருமணத்துக்கு உதவி பண்ண அதனுடைய தங்கத்தினுடைய விலை 1 லட்சம். இன்னைக்கு ஒரு பவுனுடைய விளைச்சுனா
இவன் கொடுக்குற 1000 ரூபாய் 12,000 வாங்கினீங்க, அதை வந்து பெருசா பேசுறீங்க. 1000 ரூபாய் யார்கிட்ட இல்ல? நீ ஒரு நாளைக்கு வேலைக்கு போனா 1000 ரூபாய் கிடைக்கும், நாங்க அதை குறை சொல்லல. ஆனால் நீ அதே விளம்பரம் பண்ற. 1000 ரூபாய் கொடுத்துட்டு ஓசிங்கிறது, ஓசி பஸ்ஸுங்கிறது, இலவசங்கிறது நாங்களும் தான் கொடுத்தா, விலையில்லா பொருட்கள்னு கொடுத்தான். மக்களை எப்படி மரியாதை பண்ணான்? கொட்டி ஒரு அமைச்சர் மேடையில் ஏறிக்கிட்டு ஓசி பஸ், நாங்க போட்ட பஸ், நாங்க போட்ட, என்னங்க நியாயம்? மக்களை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தணுமோ, மக்களை எப்படியெல்லாம் கேவலப்படுத்தணுமோ, மக்களை எப்படியெல்லாம் துன்பப்படுத்தணுமோ, மக்களை எப்படியெல்லாம் வேதனைப்படுத்தணுமோ, இப்படிலாம் படுத்திட்டு நீங்க எந்த மூஞ்சியை வச்சு நீங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு எப்படி வந்து நீங்க வந்து எலெக்ஷன் சந்திப்பீங்க? ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி கொடுக்காத பணமா? ஜெகன்மோகன் ரெட்டி செய்யாத திட்டமா? கடைசியில் எலெக்ஷன் முடிஞ்சு ஒட்டுமொத்த ஆந்திராவும் சேர்ந்து தோற்கடிச்சிட்டு ஓட விடுச்சு ஜெகன்மோகன் ரெட்டியை. அவங்களுடைய தந்தையினுடைய சிலைகள் அத்தனையும் உடைக்கப்பட்டது ஆந்திராவில். அதை தான் தமிழ்நாட்டிலே நடக்க போகுது. எங்கே பார்த்தாலும் மரியாதைக்குரிய மறைந்த கருணாநிதி பேருந்து நிலையத்துக்கு பேர், எங்கே பார்த்தாலும் சிலை. உனக்கு 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்க. ஒரு 20-30 வருஷமா மத்திய அரசுலையும் மாநில அரசுலையும் அதிகார பணம் உங்கள்ட்ட குவிஞ்சு கிடக்கு. உன் சொந்த பணத்துல கொள்ளையடிச்ச பணத்துல வையே, நாங்க கேட்க போறோம். ஏன் அரசு பணத்துல வைக்க? எங்க பார்த்தாலும் கருணாநிதிக்கு சிலை, எங்க பார்த்தாலும் கருணாநிதி பேரில் பேருந்து நிலையா. இதையெல்லாம் அதிமுக ஆட்சி அமைஞ்சவன கண்டிப்பா மக்கள் மிகப்பெரிய புரட்சியா இருக்காங்க. வாக்கு புரட்சி ஏற்பட்டு அதிமுக ஆட்சி அமையும். எடப்பாடியார் முதலமைச்சர். இந்த கருணாநிதி சிலைகள் அனைத்து அகற்றப்படும். கருணாநிதி பேரில் பேருந்து நிலையத்தும் அகற்றப்படும். இப்போ வந்து 100 நாள் வேலை திட்டம் இருக்கு இல்லையா சார், அதோட பெயர் வந்து மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. இதுக்கு வந்து ஒரு கடும் எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து சார்? இப்ப அந்த பெயர் மாற்றம் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு ஏற்றுக்கொள்ளதில்லை. மரியாதைக்குரிய தமிழ்நாடுடைய எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து விட்டார். இந்த நாங்கள் பெயர் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதே நேரத்தில் இதை வச்சு திமுக அரசியல் பண்ணக்கூடாது. நீங்க தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 நாட்களை 150 நாட்களாக உயர்த்தப்படும் சொன்னீங்க. 4.5 வருஷமா கம்முன்னு இருந்துட்டு இப்போ வந்து உடனே மத்திய அரசை வந்து குறை சொல்லிட்டு தப்பிக்க பார்க்காதீங்க. அதனால சட்டமன்றத்தை கூட்டும் போது தீர்மானம் போடு, மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுங்க, 100 நாளை 150 நாளை ஆக்கக்கூடிய சூழலை உருவாக்குங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இவங்களை கேட்காமையே மத்திய அரசு என்ன பண்ணுது? 25 நாளை கூட்டி கொடுக்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த பெயர் மாற்றத்தை அதிமுக நிலைப்பாடு நாங்கள் எதுக்குறோம். பெயர் மாற்றம் வந்து ஒரு பெருசா வந்து நாட்டில் வந்து புரட்சி ஏற்படுத்தப்படல. தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை அந்த வேலை நாட்களை உயர்த்தணும். அதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்குது, அதை நாங்கள் வரவேற்கிறோம். இப்போ ஆளும் கட்சி இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த பெயர் மாற்றப்பட்டதுக்கு அப்புறம் வந்து மாநில அரசுடைய தலையில வந்து எல்லா பிரச்சனையும் வந்து விடுது. ஏன்னா முழுக்க முழுக்க வந்து மத்திய அரசு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 40% வந்து மாநில அரசு கொடுக்கணும். இவங்களுக்கு வந்து பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து புலவர் பெருமான் ஒரு பாட்டு பார்த்துருக்கான். அந்த மாதிரி இந்த குடும்பத்துக்கு பொய் பேசுறது மட்டும் தான் வேலை. நீங்கள் ஒரு போன பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. வந்து தமிழ்நாடு வந்து மறுசீரமைப்பு வரப்போகுது, தமிழ்நாடுடைய மக்கள் தொகையை வந்து பாராளுமன்ற தொகுதியெலாம் குறைக்க போகிறாங்க, அதனால் தமிழ்நாட்டு உரிமைகள்லாம் பறிபோக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக பெரிய போராட்டம் நடத்தினாங்க. இன்றைக்கி அந்த கோரிக்கை என்னாச்சு? அந்த மாதிரி ஒரு மறுசீரமைப்பு வந்துச்சா? டீலிமிட்டேஷன் அறிவிச்சாங்களா மத்திய கவர்மெண்ட்? இப்படி ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு ஏதாவது பொய் சொல்லுவாங்க. இல்ல அதுக்கு அவங்க சொல்லுவாங்க நாங்க போராட்டம் இல்லைங்க, ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் பொய்ய சொல்லுவாங்க. இதே கனிமொழிதான், இதே மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் தான் தெருவில் இறங்கு கருப்பு சட்டை போட்டு தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் சொன்னாங்களா இல்லையா? மரியாதைக்குரிய கனிமொழி கருணாநிதியுடைய மகள் கருணாநிதி என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டில் இது விதவைகளுடைய எண்ணிக்கை பெருகிருச்சு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்க மதுக்கடைகளை மூடுவோம் சொன்னாங்களா இல்லையா? ரோட்ல இறங்கி போறாங்க இல்லையா? கோஷம் போட்டாங்களா இல்லையா? இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு. டாஸ்மார்க் மட்டும் நடத்துறாங்க, சட்டவிரோத மதுபாரத தெருவு திறந்து விட்டாங்க. இப்படி மோசமான ஒரு பொய் பேசுற கூட்டத்தை இனிமே அவங்க என்ன சொன்னாலும் மக்கள் நம்ப தயாரில்ல. அவங்களுடைய வேலையே மத்திய அரசு மேல பழிய போட்டு தப்பிக்கிறதானே. இல்ல அதுதான் நிதி சுமையே எங்க மேல ஏங்க 4.5 வருஷத்துல என்ன பண்ண? 4.75 வருஷம் கண்ணு தெரியுது உனக்கு நிதி சுமை சேர்க்கிறான்னு சொல்லிட்டு. நீ ஊழலா பண்ணுவ, நீ வந்து மணல்ல 4000 கோடி 4000 கோடி கொள்ளையடிப்பீங்க, டாஸ்மார்க்ல 5000 கோடி 10,000 கோடி கொள்ளையடிப்பீங்க, அனைத்து துறையிலையும் ஊழல் பண்ணுவீங்க. அப்ப மத்திய அரசு பார்த்து சும்மாவா இருக்கும்? உனக்கு நிதியை கொடுத்தா என்ன பண்ணும்? எல்லா நிதியும் தான் கொடுத்துருக்கு, கொடுக்காம எங்க இருக்கு நிதி? ஒரு பிரதம அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்தா, ராமேஸ்வரத்துக்கு வந்தா, ஊட்டியில போய் முதலமைச்சர் ஒழிஞ்சுக்கிறாரு. இல்லங்க, தமிழ்நாட்டுடைய மரபு என்ன, இந்திய அரசியலமைச்சர் என்ன சொல்லுது? ஒரு பிரதம அமைச்சர் ஒரு மாநிலத்துக்கு வந்தா அந்த முதலமைச்சர் வரவேற்கணும், போய் அவரோட கலந்துக்கிறணும். இவர் ஊட்டியில போய் ஒழிறாரு. இவர் என்ன முதலமைச்சர்?
அவர் போன உடனே கடிதம் எழுதுறார், அழுத்தம் கொடுக்குறார். இது என்ன முதலமைச்சர்? நம்ம ஊரை தேடி வர்றாரு, அவர் எதிரியா இருந்தா கூட வரவேற்கணும். அதை விட்டுட்டு ஓடி ஊட்டியில ஒளிஞ்சிட்டு அவர் போன உடனே கடிதம் எழுதுறது. இந்த மாதிரி முதலமைச்சர் திட்டத்தை கேட்கறதே இல்லை, கேட்காமையே அது பண்ணல இது பண்ணலன்னு குறை சொல்லிட்டே இருக்கிறது. ஏங்க புரட்சி அண்ணாவும் இதே கோரிக்கை தான் இது பண்ணாரு. திராவிட நாடுன்னு ஏற்கனவே பேசினார், மத்திய அரசு கடுமையா எடுத்தாரு. ஆனால் ஆட்சிக்கு வந்தவன மத்திய அரசு ஒரு இணக்கமான போக்கை கடைபிடிச்சாரு. எம்ஜிஆர் ஒரு இணக்கமான போக்கை கடைபிடிச்சாரு. அதனால ஏகப்பட்ட திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. அதனாலதான் மற்ற மாநிலங்களை நாம பீகாரை கம்பேர் பண்ணும்போது, ஊபியை கம்பேர் பண்ணும்போது, வட மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது பெரிய கல்வி புரட்சி தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள்லாம் இருக்குன்னா காரணம் எம்ஜிஆர் எடுத்த நடவடிக்கை. அன்னைக்கு எம்ஜிஆர் அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சிந்தனையோட மத்திய அரசு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள்லாம் மத்திய அரசு உதவியோடு மருத்துவ பல்கலைக்கழகம், சட்ட பல்கலைக்கழகம், பெரிய பெரிய பல்கலைக்கழகம், பிரைவேட் பல்கலை இதெல்லாம் கொண்டு வந்தனாலதான் ஒரு கல்வி புரட்சி ஏற்பட்டு இன்னைக்கு மிகப்பெரிய பொறியாளர்கள் உருவாக்கப்பட்டு இன்னைக்கு வெளிநாடுகளில் போய் மிகப்பெரிய லட்சங்கள்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் வாங்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அதிமுக. திமுகவுமே நாங்க இந்த மாதிரி மருத்துவ கல்லூரிகள்லாம் திறந்திருக்கும். எங்க காட்டுங்க, இந்த 4 வருஷத்துல நீங்க எத்தனை மருத்துவம் திறந்தீங்க சொல்லுங்க, வாங்க. பொதுவாக கேட்கிறாரு, நீங்க என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தீங்க? எங்க பூச்சலால் கேட்கிறாருல, எடப்பாடி கேட்கிறாருல, வா வெள்ளை இருக்கு வெளியிடு, என்னோட 1 to 1 வாக்குவாதத்துக்கு வா, நான் ரெடி டிபேட்டுன்னு சொல்றால, நீ வரணும்ல. கட்டப்பட்டு இருக்கு, பணிகள் நடந்துட்டு இருக்கு, எல்லாமே போய். ஏங்க அந்த முதலமைச்சர் பாவங்க, இன்னைக்கு 5 துண்டா அந்த குடும்பம் தமிழ்நாட்டை பிரிச்சு ஒரு மிகப்பெரிய மோசமான மன்னராட்சி நடத்திட்டு இருக்காங்க. பேருந்து நிலையங்கள்லாம் அங்கங்க கட்டிட்டு இருக்காங்க இல்லையா? அதான், அதுக்கு பேருந்து நிலையங்கள் மட்டும் கட்டி அவங்க அப்பாவுடைய பேரை வைக்கிறது கட்டுறாங்க. இப்ப யாரு மக்களுக்கு பேருந்து நிலையம் மட்டும்தான் பிரச்சனையா, வேற பிரச்சனையே இல்லையா? ஏங்க 4 வருஷம் ஆச்சுங்க, இன்னைக்கு வரைக்கும் பயிர் இன்சூரன்ஸ் கொடுக்கவே இல்லை இந்த ஆட்சி. விவசாயிகள் கொதிப்புல இருக்கான். மும்முனை மின்சாரம் ஒழுங்காக கிடைக்கல. மத்தியில இருந்து எங்களுக்கு நிதி கொடுத்தாதானே. இதே போய் எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருப்பீங்க? இதுக்கு மட்டும் எங்க நிதி வருது? கருணாநிதிக்கு சிலை கட்டுறதுக்கும், கருணாநிதிக்கு பேருந்து நிலையம் அமைக்கிறதுக்கும், கொள்ளை அடிக்கிறதுக்கும், மணல் கொள்ளை அடிக்கிறதுக்கும், இதுக்கு மட்டும் டாஸ்மார்க் சட்டவிரோதம் நடத்துறதுக்கும், இதுக்கு எங்க இருந்து நிதி வருது? அவங்க சொல்றாங்க என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எங்களுடைய கட்சிக்கு நிறைய பேர் நன்கொடையா கொடுக்குறாங்க, அந்த நன்கொடையை வச்சுதான் நாங்க சிலைகள் திறக்கிறோம், அதை வச்சுதான் எப்படி அதெல்லாம் பொய். எப்படி பொய்யா சொன்னா? ஏங்க அரசு பணத்துல பேருந்து நிலையம் வைக்கிறீங்க, அதுல ஒரு சிலை வைக்கிறீங்க, அதே எப்படி கட்சி பணத்துல வைக்க முடியும்? இதெல்லாம் மிகப்பெரிய பொய்யில. இதெல்லாம் எப்படி? இதெல்லாம் நாளைக்கு ஒவ்வொன்றுக்கு பதில் சொல்லி ஆனா எத்தனை நாளைக்கு போய் வச்சிருப்பீங்க? இதற்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஆனா நீங்க இன்னமும் முதல்ல அவர் முதலமைச்சர் துண்டு சீட்ல பேசுறத விட சொல்லுங்க. என்ன மீடியாவை சந்திக்க சொல்லுங்க, அவர் மயன மீடியாவை சந்திக்க சொல்லுங்க, துண்டு சீட்டை பார்க்காம பேச சொல்லுங்க. அடுத்தவன் எழுதி கொடுக்க பேச சொல்லாதீங்க. எங்க எடப்பாடி பேசுறாரு, நெஞ்சு நிமிர்த்தி பேசுறாரு, மடியில கனம் இல்ல, பயம் இல்ல, என்ன வேணாலும் பேச, என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றாரு, சொல்லுங்க. எவ்வளவு பெரிய ஊழல் நடக்குங்க. இல்ல முதல்வர் அவர்களும் செய்தியாளர்களை சந்திக்கிறாரு, கேள்வி கேட்டா பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாரு? என்ன ஒரு குறிப்பிட்ட மீடியா மட்டும் தான் அனுமதிக்கிறாங்க. அத்தனை மீடியாவும் திமுகவால் விலைக்கு பேசி வாங்கப்பட மீடியாக்கள். நியூஸ் சந்திக்க ரெடியா இருக்காரா? சவுக்கு சங்கரை சந்திக்க ரெடியா இருக்காரா? குக்கு செய்திகளை சந்திக்க ரெடியா இருக்காரா? தமிழ் ஜனத்தை சந்திக்க ரெடியா இருக்காரா? அவரால் நடத்தப்படுகின்ற சன் நியூஸ்ல அப்பிராரு, கலைஞர் நியூஸ்ல அப்பிராரு, அவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிற மீடியாக்கள் அப்பிராரு. எல்லா ரிப்போர்ட்டரையும் கூப்பிட சொல்லுங்க, பொதுஜன ரிப்போர்ட்லாம் கூட சொல்லுங்க, அப்படியா சொல்லுங்க. ஒட்டுமொத்த மீடியாக்களும் மிரட்டப்பட்டிருங்க. இன்னைக்கு ஜனநாயகத்துல குரல் வரி அடிக்கப்பட்டிருங்க. இங்க யாரெல்லாம் இந்த அரசுக்கு எதிராக பேசுறாங்களோ அவங்கள உடனே பொய் கேஸ் போட்டு உள்ளதுக்கு போடுறாங்க, கஞ்சா கேஸ் போடுறாங்க, பவுடர் கேஸ் போடுறாங்க. நடக்குதா இல்லையா? பார்த்துட்டு இருக்கமா இல்லையா? அதனால இவர்கள் ஜனநாயகத்துடைய குரல் வலையை நெரிக்கிறாங்க. ஒட்டுமொத்த மீடியாவும், ஒட்டுமொத்த பத்திரிகையாளரும், ஒட்டுமொத்த பத்திரிகை கூட்டமும் பயந்து போயிருக்கு. அவங்களுக்கு யார் லஞ்சம் கொடுக்குறாங்களோ அந்த லஞ்சத்தை வாங்கிட்டு பயந்து போய் அவங்க ஒரு குரூப் செட் ஆஃப் பீப்புளை உருவாக்கி வச்சிருக்காங்க. மரியாதைக்குரிய செந்தில்வேல், மரியாதைக்குரிய ஆளூர் சானவாஸ், மரியாதைக்குரிய இப்படி ஒரு 5-6 பேர் அவங்கள மட்டும் தான் போய் பேச அனுமதிப்பாங்க. பொய்யா பேசுவாங்க. இந்த அரசுக்கு வெஞ்சாமரம் வீசுறது. ஆனா திமுக அரசு என்ன சொல்லுதுன்னா, அதிமுக தான் இந்த மாதிரி ஊடகங்கள் நிறைய வச்சிருக்காங்க, அந்த ஊடகங்களுக்கு அதிமுக அவங்களுக்கு எதிராக அதிமுக மனசு என்ன? எங்க தொண்டர்களும் சரி, எங்க பொதுச் செயலாளரும் சரி, வெள்ளந்தி மனசுக்காரங்க. எங்களுக்கு இந்த மாதிரி கிரிமினல் புத்திலாம் இருக்கவே செய்யாது. இந்த மாதிரி நெரேட்டிவ் செட் பண்றது, இந்த மாதிரி பின்னாடி இருந்து வேலை செய்யறது,
இதையெல்லாம் நாங்கள் ஒருபோதும் நம்ப மாட்டோம். நாங்கள் வந்து ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், மக்களின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். நாங்கள் எப்போவுமே மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றதான் செயல்படக்கூடிய கட்சி. இவங்கள மாதிரி வந்து ஒரு பேக் ட்ராப்ல இருந்து இந்த மாதிரி மீடியாக்களை யூடியூப்பை செட் பண்ணி 24 மணி நேரமும் வந்து அதிமுக வந்து பிளவுபட்டு போச்சு, ஆனால் அதிமுக ஒன்றாகலை, இப்படி வந்து ஃபால்ஸ் நியூஸ் கொடுக்குறது. இன்னைக்கு வந்து 10 நாட்களாக அதிமுக அலுவலகத்தில் கூட்டம் குழுமுது. ஆயிரக்கணக்கான ஒரு லட்சக்கணக்கான இங்கே வந்து மனு வாங்கி போட்டிடுறதுக்கு தன்னுடைய விருப்பத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் எங்கள் கட்சி பிளவுபட்டு இவ்வளவு பெரிய கூட்டம் எப்படி வரும் சார்? நீங்க கட்சி வந்து பிளவுபடலன்னு சொல்றீங்க, ஆனா விஜய் அவர்கள் வந்து சமீபத்துல பேசியிருந்தாரு, செங்கோட்டையன் அவர்களை தொடர்ந்து வந்து இன்னும் நிறைய பேர் கட்சியில வந்து இணைய போறாங்க அப்படின்னு வந்து பேசியிருந்தாரு இல்லையா? செங்கோட்டையன் அவர்களுமே சொல்லியிருந்தாரு அதிமுகவில இருந்து இன்னும் நிறைய பேர் தமிழக செங்கோட்டையன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எங்கள் இயக்கத்தில் அனுபவிக்காத பதவியே கிடையாது. 9 முறை சட்டமன்ற உறுப்பினர், 3 முறை அமைச்சர், இந்த கட்சியினுடைய பல்வேறு பொறுப்புகளை அலங்கரித்தவர். தலைமை நிலை செயலாளர், அமைப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர், இப்படி அதிகாரத்தினுடைய 32 வருஷ ஆட்சியிலே அதிகாரத்தை ருசி பார்த்துட்டு இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணால் செங்கோட்டையெல்லாம் நாங்கள் மனுஷனாவே கன்சிடர் பண்ண மாட்டோம். அதனால விஜய்க்கெலாம் அதிமுகவை பேசுவதற்கு தகுதியே கிடையாது. இது வந்து ஒரு ஆலமரம், கிட்டத்தட்ட பொன்விழா கண்ட கட்சி, 32 ஆண்டு காலம் மக்களுக்காக நல்லாட்சியை கொடுத்த கட்சி. விஜய் வந்து பால் குடிக்கிற கட்சி. இப்போதான் குழந்தை விஜய் அரசியலில், இப்போதான் பால் குடிச்சிக்கிட்டு இருக்காரு. நாங்கள் வந்து ஸ்பீடாக நடப்போம். விஜய் அரசியலில் இப்போ தான் நடைய பழகுறாரு. அதனால எங்களெல்லாம் வந்து விமர்சிக்க அவருக்கு தகுதியே கிடையாது. அவர் சொல்ற பதில் வந்து கேலி கூத்தா இருக்கு. எங்களை விமர்சனம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா? இல்ல, அவர் அததான் வந்து சொல்ல வர்றாரு, நாங்க களத்துல இருக்கிறவங்கள தான் வந்து விமர்சிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஒரு புறம் நாம் தமிழர் கட்சி தான் யாருமா களத்துல இருக்கிறது, யாருமா விஜய வர சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் வெளியில வர சொல்லுங்க, பத்திரிகையாளர் சந்திக்க சொல்லுங்க. எஸ்ஐஆர் பணி நடந்து முடிஞ்சிருக்கு, இப்ப அடுத்த கட்ட பணி நடந்துகிட்டு இருக்கு. போன சண்டே சாட்டர்டே ஃபார்ம் 6 ஃபார்ம் 8 கொடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் 68,000 பூத்துங்கிறது 75,000 பூத் ஆயிடுச்சு. 75,000 பூத்துலயும் அதிமுக ஏஜென்ட் திமுக ஏஜென்ட் இருக்காங்க. தாவக ஏஜென்ட் எங்க இருக்கான்? இங்கேயாவது வர சொல்லுங்க. யார் களத்துல இருக்கா? இருங்கம்மா இருங்கம்மா, களத்துல யார் இருக்கா? மக்களுக்கு தெரியும், மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் இந்த ஊடகத்தினுடைய இதை நாளைக்கு பார்க்க போறாங்க. அதனால களத்துல யார் இருக்கா? 76,000 பூத்லையும் பூத் ஏஜென்ட் போட்டு PLA 2 போட்டு PLA A போட்டு யார் செயல்பட்டு இருக்கா? விஜய் செயல்பட்டு இருக்காரு. விஜய் வந்து ஃபர்ஸ்ட் வந்து விஜய் வெளியேறிக்க சொல்லுங்க. அவருக்கு வந்து இது வரைக்கும் முறையா சட்ட ரீதியாக எவ்வளவு உறுப்பினர் சேர்ந்திருக்காங்க? ஏங்க, ஒரு அரசியல் நடிகர் எப்பவுமே தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு பாவக்கேடு. ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சா எம்ஜிஆர் தவிர, இதுல எக்ஸப்ட் எம்ஜிஆர் இருங்க, அவங்க 2 பேரையும் விட்டுருங்க. அது எம்ஜிஆர் உடைய அவங்களுடைய வாரிசா அவங்க வந்தாங்க, கொள்கை வாரிசா வந்தாங்க, அரசியல் வாரிசா வந்தாங்க. ஆமா, எம்ஜிஆருடைய கொள்கை வாரிசு தான் அவங்க, அரசியல் வாரிசு. எம்ஜிஆரால் வந்து மதுரை மாநாட்டுல செங்கோல் கொடுத்து புரட்சியாளர் அம்மாவை வந்து இந்த உலகத்துக்கு பிரகடனப்படுத்தி போயிட்டாரு. நீ தான் இந்த கட்சிக்கு அப்படின்னு. அதனாலதான் இந்த கட்சி பிளவுபட்டும் போது அம்மாவை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் ஆதரிச்சாங்க. அதனால எங்களோட விஜய் கம்பேர் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து ஆரம்பிச்ச நடிகர்லாம் பாருங்க. நடிகர் பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு, நடிகர் டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பிச்சாரு, நடிகர் கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சாரு. இப்படி எண்ணற்ற ஏகப்பட்ட நடிகர்களை சொல்லிட்டே போலாம். அவர்களை தொடர்ந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து எதிர்கட்சியாவே அமர்ந்தாரு. அது போல விஜய் அவர்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. விஜய்க்கு வந்து உண்மையான ஆலோசகர்கள், நல்ல ஆலோசகர்கள் இருந்தால் அவருடைய நிலைப்பாடு என்ன? திமுகவை தீய சக்தின்னு சொல்றாரு. அந்த தீய சக்தியை வீழ்த்துவதற்கு தகுதியான கட்சி எது? அதிமுக. நீங்க சும்மா சொல்லிட்டு போலாம். நீங்க கமல் மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஓட்டு சதவீதம் பிரிக்கலாம், சீமான் மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஓட்டு சதவீதம் பிரிக்கலாம். உங்களால வெற்றி பெற முடியாது. அப்ப தீய சக்தி எப்படி வீழ்த்துறது? நீ எங்களோட வா. அப்ப அதிமுகவுடன் கூட்டணி வைக்கணும்னு சொல்றீங்க. நான் எங்களுடைய அட்வைஸ், அவரு எங்க பேச்சை கேட்டார்னா அவருக்கு அரசியல்ல மிகப்பெரிய வாழ்க்கை இருக்கு, எதிர்காலத்துல என்ன வேணா நடக்கலாம். அதனால வந்து எங்களோட விஜயகாந்த்ங்கிற ஒரு நல்ல மனிதர் எங்களோடு சேர்ந்தார், ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றார், தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவராக வந்து பதவி அலங்கரிச்சார். எங்கள்கிட்ட முறுக்கிட்டு போனார், அப்புறம் அரசியல் பின்னடைவு சந்திச்சாரு. எங்கள்ட்ட இருக்கும்போது நாங்கள் வளர்த்த விட்டோம். நாங்க 41 தொகுதி கொடுத்து 29 தொகுதியில ஜெயிக்க வச்சு திமுகவை வந்து பின்னுக்கு தள்ளி அவர் எதிர்க்க தலைவாக்கணும். அதே நிலைமை எங்களால் உருவாக்க முடியும், விஜயவே எங்களால் உருவாக்க முடியும். இப்ப விஜய் நாங்க வந்து எப்படி நாங்க கூப்பிடுறோம்னா, எனக்கு தீய சக்தி திமுக தான். திமுக வீழ்த்த, அந்த திமுகவை வீழ்த்தக்கூடிய வல்லமே அதிமுக இருக்கு. நீ எங்களோட இணைன்னு தான் கேட்கிறோம். எங்களோட இலையில நீ வந்து வந்தேரிகள் மாதிரி ஆதரவர்ச்சின மாதிரி பேச்சை கேட்டுக்கிட்டு நீ வந்து கட்சியில நீ தனியா நடினா ஒண்ணும் இல்லாம ஆயிடுவ, போனி ஆகாது. உன்னுடைய நடிகர் கூட்டம், உன்னை பார்க்க வருகிற கூட்டம் உன்னை ஆதரித்து வெற்றி பெற வைக்காது. உன்னை நீங்க செல்லும் இடமெல்லாம் பார்க்க வருகிற கூட்டம் அது ஓட்டாக மாறாது. உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கிடையாது, உங்களுக்கு களம் கிடையாது. உங்கள்ட்ட போய் மக்கள்கிட்ட சந்திக்கிற அளவுக்கு உங்கள்ட்ட மாவட்ட சில கிடையாது, ஒன்றிய சில கிடையாது, பகுதி சில கிடையாது, நகரத்தில் கிடையாது. நீங்க எல்லாம் வந்து அரசியல் பழகாத
ஒரு 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 புதியவர்களை நீங்க வந்து நியமிச்சிருக்கீங்க. உங்களால் திமுக செய்கின்ற அட்டூழியங்களை அநியாயங்களை உங்களால் சமாளிக்க முடியாது. அதிமுக 52 வருஷம் திமுக செஞ்ச அட்டூழியங்களை அநியாயங்களை சமாளிச்சு தெம்போட திராணியோட இருக்கான். திமுக என்ன அட்டூழியம் பண்ணாலும் அதை எதிர்கொள்கிற தைரியமும் தெம்பும் வந்து அதிமுக தான் இருக்கு. அதனால உங்களால் திமுக செய்கின்ற அட்டூழியங்களை அநியாயங்களை உங்களால ஃபேஸ் பண்ண முடியாது. அதனால எங்களோட வான்னு சொல்றான். வந்தா உனக்கு லாபம், வரலைன்னா போ.